ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். தப்பி தவறி கூட இவற்றையெல்லாம் இரவில் செய்யாதீங்க, அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்கங்க. வாழ்க்கையில் நாம் செய்யும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சுப மற்றும் அசுப பலன்களை நமக்கு ஏற்படுத்துங்க. எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் காலத்திற்கும் நேரத்திற்கும் இருக்குங்க. இதனால தான் நல்ல காரியங்கள் துவங்குவது முதல் கடன் அடைத்தல், கடன் வாங்குவது, வாகனம் வாங்குவது, சீரமைப்பது, விற்பது என அனைத்தையும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்மளோட பெரியவங்க. சாஸ்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என சொல்லப்பட்டிருக்குங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எந்த ஒரு நல்ல செயலை தொடங்கினாலும் அது வெற்றி பெறுங்க. தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம் அன்றாட வேலை தொடங்கணும் அப்படின்னா விரைவில் வெற்றிகளை குவைத்து செல்வந்தராக மாற முடியும் அப்படிங்கிறது நம்மளோட ஆன்றோரோட வாக்குங்க. இதே போல் மாலை அந்தி நேரத்தில் எந்தெந்த செயலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா குடும்பத்திற்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. முதலாவதாக வீட்டை பெருக்குதல். நம்மில் பெரும்பாலும் பேர் செய்யும் தவறு இரவு நேரத்தில் வீட்டை கூட்டி பெருக்குவதுங்க. வீட்டில் விளக்கு வைத்ததுக்கப்புறம் வீட்டை பெருக்கி குப்பையை அள்ளி வெளியே கொட்டுவது வீட்டில் இருக்கும் ஐஸ்வர்யத்தை நாமே வெளியே கொண்டு வீசுவது போல் ஆகுங்க. அதனால் இரவு நேரங்களில் விளக்கு வைத்ததுக்கப்புறம் வீட்டை கூட்டக்கூடாதுங்க. அடுத்ததாக கடன் கொடுப்பது. இரவு நேரத்தில் வெள்ளை நிற பொருட்களை கடனாக வாங்குவது, நாம் பிறருக்கு கொடுப்பது, பணத்தை கடனாக வாங்குவது, விலக்கு வைத்த பிறகு பணத்தை எடுத்து சென்று கடைகளில் பொருட்களை வாங்குவது, இது போன்றவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து வந்தோம் அப்படின்னா நம்மில் இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம்மை வீட்டை விட்டு நீங்காமல் இருக்குங்க. அதிலும் உப்பு, ஊசி, தயிர், பால் போன்றவற்றை கடன் வாங்கக்கூடாது இரவு நேரங்களில். இதை பிறருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்க. சாஸ்திரத்துப்படி மாலை அல்லது இரவில் நகங்களை வெட்டக்கூடாதுங்க. இப்படி செய்வதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகும். நம்பிக்கையின்படி மாலை நேரம் லக்ஷ்மி தேவியின் வருகை செய்யும் நேரங்க. இந்த நேரத்தில் அவள் கோபமடைந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவார் என கூறப்படுதுங்க. இதனால் வீட்டில் வறுமையும் ஏற்படுங்க. அடுத்ததாக முடி வெட்டுதல். முடி எப்பொழுதும் இந்து புராணங்களில் ஒரு முக்கிய அங்கமாக வகிக்கிறதுங்க மற்றும் நமது வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் பெரும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. நல்ல நேரங்களில் முடி வெட்டுவது நமக்கு மகத்தான பலன்களையும் வெற்றியையும் தருங்க. அதே போல் இரவு நேரத்தில் முடி வெட்டுவது துர்தஷ்டத்தையும் ஏற்படுத்துங்க மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்குங்க. தானம். தானம் அளிப்பது மிகவும் சிறந்த விஷயமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் தானமாக கொடுக்கும் சில பொருட்கள் தானம் கொடுப்பவர்களின் அதிர்ஷ்டத்தை குறைத்து விடுங்க. நாம் வீட்டில் பயன்படுத்தும் கூர்மையான கத்தி, கத்திரிக்கோல், அரிவாள்மனை, ஊசி, சுத்தியல் போன்ற கூர்மையான பொருட்களை நாம் யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாதுங்க. எத்தனை பழகியவராக இருந்தாலும் அரிவாள்மனையை மட்டும் நீங்கள் கடனாகவே கொடுக்கக்கூடாதுங்க. இது நல்லது இல்லைங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.